சர்வாதிகாரியான சதாம் ஹுசேன் தன்னோட சொந்த நாட்டு மக்களான குர்திஷ் இன மக்களை லட்சக்கணக்கில் கொன்னு குவிச்சு 2000 கிராமங்களை அடியோட அழிச்ச அல் அன்ஃபல் கேம்பெயின் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தமிழ்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈராக்ல செப்பரேட்டா ஒரு பகுதி இருக்கு, அதோட பேர் குர்திஸ்தான். அதாவது நம்ம நாட்டில் இருக்க ஜம்மு காஷ்மீர் மாதிரி. ஈராக்ல இது கொஞ்சம் செழிப்பான அழகான ஏரியா. சுன்னி முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க. இவங்களை ஏன் சதாம் ஹுசேன் வெறுத்தாருன்னு பார்க்கலாம். குர்திஸ்தானை தனி நாடா அறிவிக்கணும்னு அவங்க வச்ச கோரிக்கை அவருக்கு பிடிக்கல. சதாம் ஹுசேன் தன்னோட நாட ஒரு அரப் நேஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா குர்திஸ்தான் மக்கள் பேசுற மொழி குர்திஷ். ஈரான் ஈராக் போர் காலகட்டத்தில் இவங்க ஈரான் பக்கம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த காரணங்களுக்காக குர்திஷ் இன மக்கள் ஆயிரக்கணக்கில் கொன்னு குவிச்சாங்க. பெண்கள், குழந்தைகள் அண்ட் வயசானவங்க ஒருத்தரை கூட இவங்க விட்டு வைக்கல. உயிரோட புதைக்கப்படுறதுக்காக கியூல நிக்கிறத நீங்க இந்த போட்டோல பார்க்கலாம். குர்திஷ் கிராமங்கள் மேல நூத்துக்கணக்கில் கெமிக்கல் பாம் வீசப்பட்டதால பல குடும்பங்கள் துடிச்சு இறந்தாங்க. நிறைய பெண்கள் தன்னோட குழந்தைங்களை கட்டி பிடிச்சிட்டே இறந்து கிடக்கிற போட்டோஸ்லாம் இருக்கு. பட் நான் அதை போஸ்ட் பண்ண விரும்பல. இந்த கெமிக்கல் பாமிங்க நடத்தினது அலி ஹசன். இவரோட இன்னொரு பேரு கெமிக்கல் அலி. யார் இவர்னு நாளைக்கு பார்க்கலாம்.